ஆளுநர் தொடர்ந்து என்ன செஞ்சாரோ அதை தான் இன்றைக்கும் செஞ்சார். வந்தார், எங்களை பார்த்தாரு, போனார், திருப்பி ரிப்பீட்டு. வந்தார், எங்களெல்லாம் பார்த்தாரு, போனார், ரிப்பீட்டு. இது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமாக அவரோட வேலை என்னன்னா, சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது, நிற்க வேண்டியது, தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்ததுக்கு பிறகு பொதுவாக அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஆளுநர் உரையை நிகழ்த்துவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கான தமிழாக்கத்தை நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அதை பேசுவார், உரையாற்றுவார். நிறைவாக நமக்கான அந்த நாட்டுப்பண், நேஷனல் ஆந்தம், அதை முடிச்சு, இதுதான் மரபு. காலங்காலமாக இப்படி தான் நடக்குதுட்டு இருக்கு. ஆனால் இந்த 5 வருஷமாக அவருடைய வேலை என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து போட்ட உடனே நேஷனல் ஆந்தம் போடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். இல்லை நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் தேசிய கீதம் பாடலாம், தேசிய கீதத்தை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, உங்களுக்கு நாட்டுப்பற்றே இல்லையா அப்படின்னு அவருக்கு வந்ததை அவர் பேசுவார். இப்போ கூட சமீபத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பராசக்தி படத்தில் அந்த ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, இந்த வில்லன் சொல்லுவார், உனக்குலாம் தேசப்பற்றே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அடி வாங்கின குரலோட அந்த ஹீரோ சொல்லுவார், வேலூர் சிப்பாய் கழகத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க, எங்களுக்கு நீ சொல்றியா தேசப்பற்ற பற்றி என்று சொல்லுவார். அப்படி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் முதலாக 1700 காலத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினது யாருன்னு பார்த்தோன்னா அது நம்ம மக்கள் தான். ஆக அப்படி இருக்கிற இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற ஆளுநர், இப்போ அவர் வெறும் ஆளுநர்னு சொல்கிறதா அதை மாமா ரவின்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் தப்பாக நினச்சிடாதீங்க, நான் தப்பாக சொல்லலை நான். ஏன்னா அந்த ராஜ்பவன் அப்படிங்கிறது இப்போ லோக் பவன் மாற்றிட்டாங்க, மக்கள் மாளிகை. அந்த மக்கள் மாளிகையை நான் சுருக்கமாக சொன்னேன், வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேணாம் நீங்கள். ஆக அப்படிப்பட்டவர் நேரடியாக வராது, நமக்கு அவர் மரபுகளை சொல்லி தராராம். இது முத்தமிழர் கலைஞர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம். இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருவரும் அவருடைய உடன்பிறப்போ, எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை சார். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆளுநர் உரையில் நாம் செய்திருக்கின்ற சாதனைகள், அதனால் அது சொல்கிறதுக்கு அவரால் முடியல. இதை நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய ஹெட்மாஸ்டர், நம்மளுடைய தலைவன் அங்கே உட்காந்துக்கிட்டு நாளைக்கு நம்மளுடைய ஆளுநர் பதவியை பிடுங்கிடுவாங்களோன்னு பயம். ஆக அதை சொல்லாமல் அதை தப்பிக்கணும், அதுக்கு என்ன சாக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு வெளில போகிறார். போனதுக்கு அப்புறம் ஒரு 11-12 விதமான காரணங்களை சொல்கிறார். நான் ஏன் இன்னைக்கு ஆளுநர் உரையை படிக்காமல் நான் வெளியேறினேன் அப்படின்னு ஒரு 12 காரணங்களை அவர் சொல்லி இந்த லோக் பவன்லேருந்து நீங்கள் அமுச்சு வைக்கிறாங்க அந்த காரணம்லாம். அதில் உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதில் 8வது காரணமாக அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, இங்கே கல்வி தரம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேச. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொரோனா இப்படி இல்லாமல் இருந்த பொழுது இயல்பு வாழ்க்கை கூட நம்ம வரல. ஆனால் அன்றைக்கு ஒரு தலைவன் ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர. என்ன? இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் என்ன செய்ய போகிறது? 19லேருந்து 20 வரைக்கும் 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்துக்கே போகாத பிள்ளைகள், புத்தகத்தை எடுத்து பிரட்டி படிக்காமல் மறந்ததே பிள்ளைகள், எழுதுவதற்கே மறந்த அந்த பிள்ளைகளை மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வரணும்னா வெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும் திறந்துட்டா மட்டும் பத்தாது. அந்த 2 ஆண்டுகளுக்கு இருந்த இடைவெளி எப்படி நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1,76,000 தன்னார்வலர்களை கொண்டு கிட்டத்தட்ட 34 லட்சம் பிள்ளைகள், 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய 34 லட்சம் பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கே தேடி போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அதன் பிறகுதான் பள்ளிக்கூடத்தை திறந்து அந்த பள்ளிக்கூடத்தில் மீண்டும் அந்த பிள்ளைகளை நாம் சேர்த்தோம். இதை யார் பாராட்டுறா தெரியுமா? கலிஃபோர்னியாவை சார்ந்திருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, தயவு செஞ்சு அந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலம் பின்பற்றுங்கள், இல்லைன்னா பிள்ளைங்க 2 வருஷமா அந்த படிப்பை மறந்த பிள்ளைங்க திடீர்னு ஸ்கூலில் உள்ளே போய் உட்கார வச்சிங்கன்னா சும்மா வேடிக்கை பார்த்து தான் அந்த பிள்ளைங்க வருவாங்க என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அது மட்டும் விட்டாரா, அது அடுத்த பிறகாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எண்ணும் எழுத்தும் திட்டம் ஒரு திட்டத்தின் மூலமாக பிள்ளைங்களுக்கு தேவையான வாசிப்பு பழக்கத்தை, ஒரு பேசிக்காக அந்த தமிழை அந்த பிள்ளைங்க எழுதுவதாக இருந்தாலும் படிப்பதாக இருந்தாலும் கணக்கு பாடத்தை போடுவதாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற ஆங்கிலத்தை பற்றி படிக்க, இதெல்லாம் ஒரு எண்ணும் எழுத்து திட்டத்தினா கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை நம்ம கொண்டு வருகிறோம். இது மட்டும்தான் செஞ்சாரா? ஒட்டுமொத்தமாக உலகத்திலே காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவன் யார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கோம்னா அந்த தலைவன் தான். இதை பார்த்து இன்னைக்கு கனடா நாடாக இருந்தாலும் லண்டனாக இருந்தாலும் ஏன் இலங்கையாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்களும் அதை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லும்போது, அது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களும் அவங்களுடைய IAS அதிகாரிகளை அனுப்பி வச்சு
இங்கே இருக்கக்கூடிய மாடலை பார்த்து எப்படி இந்த காலை உணவு திட்டத்தை நீங்கள் செய்கிறீங்க, இது எப்படி நீங்கள் செயல்படுறீங்க கற்றுக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய மாநிலத்தில் இப்போ அதை செயல்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய மிகப்பெரிய வெற்றியாக நம்ம அதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அந்த தலைவன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம். சரி, இது மட்டும்தான் செஞ்சோமா? ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் பிள்ளைங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்லூரி 12th முடிச்சதுக்கப்புறம் கல்லூரியில் போய் சேருவாங்க. சேர்றதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுலேயும் நாம் தான் டாப்பில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 52% உயர்கல்வியில் சேரக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதில் நம்பர் 1ஆக இருக்கின்றது. அது காரணம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சரி, 12வது படித்தா ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்த்தான் அப்படின்னு நம்ம இருந்ததுக்கு போக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், இந்த ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் நம்ம சொல்கிறோம்ல, ஐஐடியில் சேருவதாக இருந்தாலும் சரி, ஐஐஎம்மில் சேருவதாக இருந்தாலும் சரி, நிஃப்டில் சேர்றதாக இருந்தாலும் சரி, நிஃப்டமில் சேர்றதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மட்டுமே சேரக்கூடிய ஒரு நிறுவனங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்வி நிறுவனங்கள் நம்ம பிள்ளைங்க ஏன் நம்ம சேர்க்கக்கூடாது, அதற்கான ஒரு முயற்சி நீங்கள் செய்யுங்க என்று சொல்லும் பொழுது தான் இன்றைக்கு மாதிரி பள்ளிகள் மூலமாக அத்திபூத்த மாதிரி 2021க்கு முன்பாக ஒரு 4 பேர் 5 பேர் இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்றாங்க, பெரிய விஷயம். ஆனால் இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 1878 பிள்ளைங்க போய் நாங்கள் சேர்த்துருக்கிறோமே, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும், ஒட்டுமொத்த உலகம் முழுவதும். அதற்கு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த மாதிரி பள்ளிகள் திட்டம். சரி, இப்படி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சனால தான் இந்த சமகர சிக்ஷா அப்படிங்கிறது மூலமாக நமக்கு வர வேண்டிய நிதி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து. அந்த ஒன்றிய அரசாங்கத்தை நமக்கு வர வேண்டிய நிதி மட்டும் கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் வர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 3458 கோடி ரூபாய் இன்னைக்கு வழங்காமல் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மும்மொழி திட்டத்தில் கையெழுத்து போடுங்க, இங்கே கையெழுத்து போடுங்க, இந்த பக்கம் பணம் தரேன் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், உன் கொள்கையை ஒத்துக்கிட்டு நான் பணம் தரதுன்னு சொன்னால் நீ கொடுக்கக்கூடியது அது 10,000 கோடியாக இருந்தாலும் எனக்கு இந்த பணம் தேவையில்லை, எங்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வேண்டும் எனக்கு தெரியும் என்று சொன்னார். பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சருக்கு தான் இன்றைக்கி நான் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதை தான் இன்றைக்கி ஆளுநர் உரையில் பேசும்பொழுது இருமொழி என்பது எங்களுடைய இரு விழிகளுக்கு சமமானது, அதில் என்றைக்குமே நாங்கள் தடமாற மாட்டோம் என்று சொல்கிறோம். பார்த்தீங்களா, அதை அந்த ஆளுநரால் படிக்க முடியல, சாக்கு பக்கம் வாங்கிக்கிட்டு வெளியில் கிளம்புன்னு தான் அவர் பார்க்கிறார். அடுத்த ஆண்டும் ஆளுநர் வழியில் ஆளுநர் படிக்க மாட்டார், ஏன்னா அடுத்த ஆண்டு நாம் தான் ஆட்சியில் இருப்போம், நாம் இதே நிலையில் தான் நாம் இருக்க போகிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு கொள்கை வீரனாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பிறந்தநாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக இன்றைக்கி நம்முடைய தென்மேற்கு மாவட்டம் கொண்டாடுறீங்க. அதில் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் தம்பி உமாசங்கருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அக்கா பேசும்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிகப்படியான வாக்களை கொடுத்து நான் அலையக்காக கொண்டு போய் டெல்லியில் உட்கார வச்ச மாவட்டம் என்று சொன்னாங்க. பார்த்தீங்க, அக்கா சும்மா இல்லை, அங்கே போய் நம்முடைய முத்தமிழர் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை உறக்க சொல்லக்கூடிய அந்த குரலை தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டம். உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளாகத்தான் மேடையிலுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்க நீங்கள் வருகின்ற 2026 இன்னொரு 40 நாள் தான், அடுத்த தேர்தல் காலத்துக்கு போயிடுவோம். இப்போலேருந்து தேர்தல் காலத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நேராக மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை முடிச்சுட்டு தான் துணை பொதுச் செயலாளரோட இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் அடுத்தது நம்முடைய பணிகள் என்னன்றதான் எனக்கு அடுக்கடுக்காக சொல்லிட்டாரு. அதில் குறிப்பாக செய்தியும் வந்துருச்சு. எங்களுக்கான பெருமை என்பது மார்ச் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய மாநில மாநாடு மீண்டும் திருப்புமுனை தருகின்ற எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் என்று தலைவர் அறிவித்திருக்கிறார். அந்த திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மாநில மாநாட்டில் உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு நாங்களும் ஆவலோடு இருக்கின்றோம். வருகின்ற 2026 தேர்தலில் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.